ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பவானி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாம்புங்களை பற்றின கதைகள் ஆர்வம் மிகுந்தவை. பாம்புங்களை பற்றின பயம் கலர்ந்த உணர்வு ஏற்படும். இந்த வீடியோவில் நம்ம பாதாள லோகத்துக்கு தான் போக போகிறோம். பூமிக்கு மேலே 7 லோகமும் பூமிக்கு கீழே 7 லோகமும் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பாதாள லோகம். நாகத்தை பற்றின தகவல்கள் மகாபாரத கதைகள்லேயே நிறைய இருக்குது. இந்த பாதாள லோகத்தில் பல சக்தி வாய்ந்த நாகங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. நாகலோகத்தில் பாம்புகள் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் சொர்க்கத்தை விட அதிகப்படியான தங்கமும் செல்வமும் இந்த நாகலோகத்தில் இருக்குது. இந்த காலத்தில் நம்மளால் நாகலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாலையும் நாகலோகத்துக்கு போக முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? நாகங்களின் அரசனான ஆதிசேஷன் பாதாள லோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாதை ஒன்று அமைச்சிருக்காரு. இந்த பாதாள லோகத்துக்கு போகிற வழி உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள பாதாள புவனேஸ்வர் கோவிலில் தான் இருக்குது. இந்த நாகலோகம் 120 மீட்டர் நீளமும் 90 அடி ஆழமும் கொண்டது. நாகலோகத்தை பற்றின தகவல்கள் கந்த புராணத்திலே பக்கமாக எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த குகைக்குள்ளே போகும்போதே ஆதிசேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் இந்த குகைக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். மலைக்கு மேலே ரொம்ப தூரம் நடந்து போகணும். அங்கே ஒரு பலகையில் இந்த வாக்கியம் எழுதியிருப்பாங்க: பூமியை விட பல கோடி வருடங்கள் பழமையான ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க, கவனம் தேவை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அந்த பலகையை நான் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது இருக்குது பாருங்கள். இந்த பலகையில் தான் கவனம் தேவை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்களுமே இந்த நாகலோகத்துக்கு போகிறதுக்கு கவனம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இந்த சின்ன அறை வழியாக தான் நம்ம உள்ளே போக போகிறோம். சில பேர் இந்த குகையை பார்த்துட்டு திரும்பியுமே போயிருக்காங்க. ஏன்னா இது உள்ளே போக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி போயிருக்காங்க. அந்த சிவபெருமான் யாரை கூப்பிட்றாரோ அவங்க தான் இந்த பாதாள குகைக்குள்ளேயே போக முடியும். இந்த பாதாள குகைக்குள்ளே போகிறதுக்கு அங்கே ஒரு இரும்பு சங்கிலி இருக்கும். அந்த இரும்பு சங்கிலியை பிடிச்சிட்டு தான் அந்த குகைக்குள்ளேயே நம்ம போகணும். பெரிய பெரிய பாம்புகள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். குகைகளில் நகரம்னு கூட சொல்லலாம். உள்ளே பல பாதாள வழிகள் இருக்குது. உள்ளே போனதும் முதல்ல பார்க்குறது ஆதிசேஷனை தான். அங்கே இருக்க எந்த ஒரு விஷயமும் சிலன்னு சொல்ல போகிறதில்ல. மனிதர்களால் உருவாக்கப்படாத உருவங்கள். அந்த ஆதிசேஷன் உருவம் இந்த பூமியை தாங்கி பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். மாய் வழியாக முன்னேறி உள்ளே போய் பார்த்தா பற்கள் தெரியும். விஷம் இருக்கக்கூடிய பை போன்ற அமைப்பு தெரியும். அந்த வழியாக உள்ளே போனால் பாம்போட முதுகெலும்பு போல் வளைஞ்சு நெளிஞ்சு போகும். இடதுபுறத்தில் மனிதர்களால் நுழைய முடியாத சுரங்கப்பாதைகள் உள்ளன. இங்கே இச்சாதாரி நாகங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. பாம்புங்களை கொண்ட யோக குண்டம் இருக்குது. அதில் பாம்பு இருக்கா மாதிரியும் இருக்கும் ஒரு பாம்பு.
1000 கால்களை கொண்ட இந்திர பட்டத்து யானையோட கால்களை பார்க்க முடியும். 1000 கால் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 காலாச்சும் நம்மளால் பார்க்க முடியும் யானையோட கால்கள். இங்கே கால பைரவரோட உருவத்தை பார்க்கலாம். நாக்கை நீட்டிக்கிட்டு அதிபயங்கரமாக இருப்பார். நாக்கோட பின்புறம் மோட்ச துவாரம் இருக்குது. இங்கே 4 கதவு போன்ற அமைப்பு இருக்குது. முதல் கதவு பார்த்தோன்னா பாவத்வாரம். இது ராவணன் இறந்தப்பவே இந்த கதவு மூடிக்கிச்சு. ரெண்டாவது ரணத்வாரம். இது குருஷேத்திர போர் முடிஞ்சதுமே இந்த கதவு மூடிக்கிச்சு. மூணாவது மோட்சத்வாரம். தர்மத்வாரம் நாலாவது. இந்த தர்மத்வாரத்து வழியாக தான் நம்ம போக போகிறோம். மோட்சத்வாரத்து வழியாக சாதாரண மனிதர்களால் போக முடியாது. ஞானிகள், சித்தர்கள், பல வித்தைகள் தெரிந்தவர்கள் தான் அவர்களோட முதுகெலும்பை தகர்த்திட்டு மோட்சம் அடைவார்கள். நம்ம இந்த தர்மத்வாரத்தோட வழியாக தான் போகிறோம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் விநாயகரோட கதையை சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. பார்வதி தேவிக்கு பாதுகாவலனாக இருப்பார் விநாயகர். அது தெரியாமல் சிவபெருமான் விநாயகரோட தலையை எடுத்துடுவார். விநாயகர் தலையை எடுத்த உடனே பிரம்மா கிட்ட சொல்வார், உன்னோட வலது புறத்தில் எந்த தலை கிடைக்குதோ அந்த தலையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் யானையோட தலை கிடைக்கும். விநாயகரோட உடலையும் யானையோட தலையையும் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காண்டி இந்திரலோகத்தில் மட்டுமே உள்ள 8 இதழ் கொண்ட பாரிஜாத பூவை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ தான் விநாயகரோட உடலும் யானையோட தலையும் ரெண்டும் அந்த பாரிஜாத பால் பட்டு ஒன்று சேரும். அப்போ தான் விநாயகர் உயிர் பெறுவார். விநாயகரோட தலையே இல்லாத உடல் இங்கே இருக்குது. நல்லா உறுத்து பார்த்தோன்னா தெரியும். கழுத்து நரம்புகள், கழுத்து எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் அந்த இந்திரலோகத்தில் உள்ள 8 இதழ் கொண்ட பாரிஜாத பூ. பகீரதன் என்ற மன்னர் சாப விமோசனம் பெறுவதற்காக கடும் தவம் செஞ்சார். அதனால் கங்கா பூமிக்கு வர தொடங்கிட்டாங்க. நான் வர வேகத்துக்கு பூமியை அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உன்னால் என்ன பண்ணி தடுக்க முடியுமோ அதை நீ செஞ்சுக்கோ அப்படின்னு பகீரத மன்னர்கிட்ட சொல்லிடுவாங்க. பகீரத மன்னர் உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவபெருமான் கிட்ட போய் சொல்லுவார். சிவபெருமான் தன்னோட ஜடாமுடியில் அள்ளி முடிஞ்சுப்பார். அதனால தான் சிவபெருமானோட தலையில் கங்கை இருக்கும். அள்ளி முடிஞ்ச அந்த ஜடைமுடியை பாதாள லோகத்துக்கும் அனுப்புவார். நீங்கள் தீவிர சிவபக்தராக இருந்தீங்கன்னா அந்த பாதாள லோகத்தில் இருக்க அந்த ஜடைமுடியை தொடும்போது மெய் சிலிர்த்துடும். இன்னமும் அந்த ஜடைமுடியிலிருந்து அந்த கங்கா நதி வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். இன்னமும் அந்த ஜடைமுடியில் இருந்து தண்ணி வந்துட்டே இருந்தாலும் பாசி போன்ற அந்த பாசி பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது. பிரம்மதேவரோட சாபத்தால் அன்னப்பறவை கல்லாய் மாறின காட்சியும் இங்கே பார்க்க முடியும். பக்ரிநாத் காசிக்கு போகிற வழின்னு இன்னும் பல விஷயங்கள் இந்த பாதாள குகையில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம ஆதிசங்கரர் வழிபட்ட சிவலிங்கத்தை பார்த்துட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். இது போன்ற பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய். நான் உங்கள் பவானி. வாங்க சிவபெருமானை பார்க்கலாம்.